எஸ்எஸ்சி அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஜிடி போஸ்டிங்காக கிட்டத்தட்ட 25,487 வேக்கன்சியோட ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த இந்த போஸ்டிங்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு December 1 ஓப்பன் ஆயிருக்கு. இதுக்கான லாஸ்ட் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு December 31 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறதா இருந்தால் நீங்கள் January 1 பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இந்த கான்ஸ்டபிள் ஜிடி போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன சிலபஸ் இருக்குது, என்ன பேட்டர்னில் எக்ஸாம் வரும் அண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கான பே ஆஃப் ஸ்கேல் என்னன்னு ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேகன்சி வெப் சேனல் பார்க்கலாம், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே போலீஸ் வேலைன்றது ஒரு ட்ரீமாகவே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கலோ இல்லை போலீஸ், டீச்சர் ஜாப், கவர்மெண்ட் ஜாப் வந்து எல்லாருக்கும் ட்ரீமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்புக்கு பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் லெவலில் போகலாம், இல்லை எஸ்ஐ அந்த மாதிரி எக்ஸாம் எழுதி போகலாம். ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டபிள் போஸ்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயர் வைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வெளியிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சிலேருந்து இந்த தடவை கான்ஸ்டபிள் ஜிடி போஸ்டிங்க்கு 25,000க்கு மேலே வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம 1 by 1 டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கான பேசிக் ஸ்கேலாக உங்களுக்கு சேலரி எவ்வளோ ஸ்டார்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,700 69,100 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இந்த போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க, மேல் அண்ட் ஃபீமேல். மேலில் எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்கனாமிக்கலி வீக்கர் அன்ரிசர்வ்டு, அதேமாதிரி ஃபீமேல்லேயும் வந்து கேட்டகரி வைஸ் கொடுத்து மொத்தமாக 616 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் மொத்தமாக 14,595 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல்னு மொத்தமாக 5,490 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பினா சஸ்திர சீமா பால். இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மொத்தமாக மேல் அண்ட் ஃபீமேல்னு உங்களுக்கு 1,864 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐடிபிபி இண்டோ டைபர்டன் பார்டர் போலீஸ். இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,893 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏஆர் அசாம் ரிஃபைல். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,806 வேகன்சி கொடுத்துருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேலு. இதில் இருக்கிறதே ஹையஸ்ட் வேகன்சி பார்த்தீங்கன்னா சிஐஎஸ்எஃப் அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வேகன்சி இருக்குது. லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இதில் உங்களுக்கு என்ன வேகன்சி வேணுமோ நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். கேட்டகரி வைஸும் கொடுத்துருக்காங்க, எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்கனாமிக்கலி வீக்கர் அன்ரிசர்வ்டு மேல் ஃபீமேல்னு கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பார்த்து உங்களுக்கு என்ன போஸ்டிங் வேணுமோ அதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கான்ஸ்டபிள் ஜிடி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 18 to 23 இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 years கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் 3 years கொடுத்துருக்காங்க. அண்ட் சைல்டு அண்ட் டிபெண்ட்ஸ் ஆஃப் விக்டிம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 years கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 8 years கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 years கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிடி போஸ்ட்டுக்கு 10th standard முடிச்சிருந்தா போதுங்க, இந்த ஜிடி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எனி டிகிரி முடித்தவங்களும் எதனா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்னு பார்க்கணும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எங்களோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதை நம்ம நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டபிள் போஸ்டிங்க்கு கேண்டிடேட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் எக்ஸாம் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இந்த 4 ப்ராசஸ் மூலிமா தான் உங்களுக்கு கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் என்னென்ன வரும்னு பார்க்கலாம். மொத்தம் 4 பார்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 4 பார்ட்டில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இதுக்கு உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஷின் 20 இருக்கும். இதுக்கான மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 marks அலாட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் பார்ட் பி நம்பர் ஆஃப் கொஷின் இதுவும் 20 தான், மார்க் சேம் 40 mark தான். பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் கொஷின் 20 சேம் 40 mark. அண்ட் பார்ட் டியில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இருக்கும். இதுக்கு நம்பர் ஆஃப் கொஷின் 20 or 40 marks இருக்கும். இதுக்கான டியூரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 minutes டியூரேஷனாக கொடுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா
ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இத்தனை கிலோமீட்டர் ரன்னிங், அதாவது ரன்னிங் ஓடுற மாதிரி இருக்கும். மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் இன் 20 மினிட்ஸ், ஃபீமேலாக இருந்திங்கன்னா 1.6 கிலோமீட்டர் இன் 800 மினிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டில் பார்த்தீங்கன்னா மேல் வந்து 170 சென்டிமீட்டர், ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர். இந்த ஹைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகிரி வைஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, மேல் அண்ட் ஃபீமேல். இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கும். மேலுக்கு மட்டும்தான் அது இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் கூட பார்த்துக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப. அடுத்ததாக வெயிட் செக் பண்ணுவாங்க மெடிக்கல் ஃபிட்னஸில். லாஸ்ட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இதெல்லாம் முடிந்ததுக்கப்புறம் உங்களுக்கான போஸ்டிங் அலாட்லாம் என்னன்றதை அவங்க சொல்லுவாங்க. செலக்ட் ஆகிட்டிங்களா இல்லையா, ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்களா இல்லையான்றதை வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த போஸ்டிங்க்கு நம்ம மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தோம். என்னென்னு பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், மெடிக்கல் எக்ஸாம் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அண்ட் இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போனஸ் மார்க் கொடுப்பாங்க. என்சிசி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா 5% ஆஃப் மேக்ஸிமம் மார்க் ஆஃப் எக்ஸாமும், என்சிசி பி சர்டிஃபிகேட் வச்சுன்னா 3% ஆஃப் மேக்ஸிமம் மார்க் ஆஃப் எக்ஸாம், அண்ட் என்சிசி ஏ சர்டிஃபிகேட் வச்சுன்னா 2% ஆஃப் மேக்ஸிமம் மார்க் ஆஃப் எக்ஸாம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுங்களா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லலாம். போனஸ் மார்க்காக உங்களுக்கு கொடுப்பாங்க, இதில் ஆட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமில் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஸ்டேட் எங்கே இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், கிருஷ்ணகிரி இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ இதில் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோன்னு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறப்போ அந்த டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து வெளிவந்த கான்ஸ்டபிள் ஜிடி போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்க்கலாம். எஸ்எஸ்சியோட www.ssc.gov.in அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம். இல்லை நான் இப்போ தான் புதுசாக நியூவாக ஓப்பன் பண்ண போகிறேன், அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட வேலிடான மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வச்சுக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு ஓடிபி வரும், பாஸ்வேர்டு செட் பண்ண முடியும். செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளிகேஷனை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதார் நம்பர் தேவை. என்கிட்ட ஆதார் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு என்ன ஆல்டர்னேட்டாக கொடுத்துருக்காங்க, ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம், பேன் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், பாஸ்போர்ட் இல்லை டிரைவிங் லைசன்ஸ், ஸ்கூல் காலேஜ் ஐடி, எம்ப்ளாயர் ஐடி, இது எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட இன்ஃபர்மேஷன், அதாவது இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனில் கேர்ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அண்டு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலிடான மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுங்க. இதில் தான் உங்களுக்கான கம்யூனிகேஷனே இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறப்போ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எஸ்எஸ்சி வந்த கான்ஸ்டபிள் ஜிடி போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு 1 by 1 பார்த்தோம். என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு, என்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ ஸ்பேஸ் ஸ்கேலு அண்ட் ஏஜ் லிமிட் என்ன, எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்மளோட வேகன்சி வைப் சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஜாப் தேடிட்டு இருக்கவங்களுக்கும் வந்து நீங்கள் நம்மளோட சேனல் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.